திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. இதையும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். திருஞான சம்பந்த பெருமான் வளர்பிறை சந்திரன் இருக்கும் பொழுதுதான் கிரிவலம் செய்தாரே தவிர பௌர்ணமி நாளில் செய்ததாக நமக்கு வரலாற்று பதிவு இல்லை. அதனால பௌர்ணமியில போய் முட்டிட்டு நிக்க வேண்டாம், வளர்பிறையில போய் பண்ணார். அதற்கு பூவார் மலர் கொண்டு என்ற பதிகத்தின் 7வது பாடல் சான்று. அந்த 7வது பாடல் அவர் மலைவளம் என்று சொல்லக்கூடிய கிரிவலம் செய்து பாடிய பாடல் பதிகம். அதுல 7வது பாட்டுல சொல்றார், அண்ணாமலையாருக்கு பக்கத்துல பிறை சந்திரன் இருந்ததுன்னு சொல்றார். பௌர்ணமி அன்னைக்கு பிறை சந்திரன் இருக்குமா? அப்ப அவர் பார்த்த அன்னைக்கு கிரிவலம் செய்த அன்று வளர்பிறை சந்திரன் இருந்தது. அந்தி பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரேன்னு பாடுறார். அப்ப 3ஆம் பிறையிலிருந்து 14ஆம் பிறை வரை உடைய வளர்பிறையில் தான் அந்த காலத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க, மலைவளம் என்று சொல்லக்கூடிய கிரிவலம் செய்திருக்கிறார்கள். பின்னாளில் நாம அமைத்துக் கொண்டதுதான் பௌர்ணமி. நம்முடைய அத்தனை பண்டிகைகள் ஞானசம்பந்தர் சொல்றாருல மயிலாப்பூர், அது எதுவுமே பௌர்ணமிக்கு வராது. பௌர்ணமிக்கு முதல் நாள் வரும். வைகாசி விசாகம் பௌர்ணமிக்கு முதல் நாள், பூசம் பௌர்ணமிக்கு முதல் நாள். எல்லா பண்டிகையும் பாருங்க, பங்குனி உத்தரம் பௌர்ணமிக்கு முதல் நாள், கார்த்திகை தீபம் பௌர்ணமிக்கு முதல் நாள் தான் வரும், மறுநாள் தான் பௌர்ணமியா இருக்கும் தீபம். இப்படி எல்லாமே முதல் நாளில் நமக்கு முடிஞ்சிடும். அதனால பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய அந்த வளர்பிறை சந்திரனில் வழிபாடு செய்வது உகந்தது. அதுதான் பெருமான் தலையில் இருக்கிற சந்திரனாக ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். அது கிரிவலம் செய்து பாடிய பாடல். உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் என்ற பதிகம் திருவண்ணாமலை நோக்கி வரும் பொழுது பாடிய பதிகம். அது திருவண்ணாமலையில் பாடப்பட்டதாக இருக்கும். அடியனுடைய தமிழ் சிற்றறிவு காரணமாக ஒன்று புலப்பட்டது. நமக்கு பக்கத்தில் இருப்பதை இது என்றும் தூரத்தில் இருப்பதை அது என்றும் நாம் சுட்டுவோம். இதற்கு பேர் சுட்டு பெயர்னு பேர். பக்கத்துல இருந்தா இதுன்னு சொல்லுவோம், தூரத்துல இருந்தா அதுன்னு சொல்லுவோம். நீங்க உண்ணாமலை பதிகத்துல பாருங்க, அண்ணாமலை அதுவே அதுவேன்னு சொல்ற. பக்கத்துல மலையை வச்சுக்கிட்டு ஏன் இதுவேன்னு சொல்லணும், ஏன் அதுவே அதுவேன்னு சொல்ற? அலறுபட அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே. அப்ப அடியார் பெருமக்கள் எல்லா மலைகளையும் பார்த்தாலும் அந்த மலை கொஞ்சம் வித்தியாசமே இருக்கு சாமி அப்படின்னு தூரத்துல இருந்து கேட்கிறாங்க. திருக்கோவிலூர்ல இருந்து போகும்போது திருவண்ணாமலை தெரியும், எல்லா மலையும் இருக்கும் 2 பக்கமும், அந்த மலை மட்டும் தனியா இருக்கேன்னு கேட்டாங்க. அதுவா? அதுதான்ப்பா அண்ணாமலைன்னு. அப்ப அதுவா அதுதான் அண்ணாமலைன்னு சொல்லும் பொழுது போற வழியில பாடினது.